ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இந்த ரமலானுடைய நோன்பு அதை பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா குறிப்பிடும்போது தன் திருமறையில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு எப்படி இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி முன் சென்ற சமூகங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. இதனால் பலன் என்ன அப்படின்னா, நீங்கள் இறை அச்சம் கொண்டவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இறையச்சம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை புரிந்து கொண்டு அதில் நீதமான முறையில் நடந்து கொள்ளணும். அதில் இறையச்சம் வேணும். உதாரணமாக, உலகத்தில் எத்தனையோ பேர் பசியோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய பசியை உணரணும், அவங்களுக்கு நாம் உதவக்கூடியவர்களாக இருக்கணும் என்ற உணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் முதன்மையாக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை உணர்வோமோ அப்பொழுதுதான் பிறருடைய கஷ்டத்தை உணர்ந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆகும். நமக்கு அந்த உணர்வு இல்லை அப்படின்னா பிறருடைய கஷ்டங்கள் என்பது நமக்கு புரியவே செய்யாது. இதுதான் இதனுடைய பிரதான நோக்கம். ரெண்டாவது, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமான தான தர்மம், யார் சிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவங்களுடைய சிரமத்தை போக்கும் வகையில் ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யணும், அவர்களை நம்முடைய சந்தோஷத்தில் இணைத்து கொள்ளணும். இது ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நோக்கம். அதன் அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதம் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே, அதே மாதிரி செல்வந்தர்கள் மட்டுமே என்று இல்லாமல் எல்லா மக்களும் சந்தோஷமாக இன்றைய தினத்தில் இருக்கணும் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி வைத்துள்ளான். அத்தகைய ரமலான் மாதம் முடிய இருக்கின்றது. நாளை பெருநாளுடைய தொழுகை நடக்க இருக்கின்றது. அதன் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா முஸ்லிம்களுக்கும் பிற மதத்தவர்கள் எல்லாத்துக்கும் வரக்கூடிய வருடம் சுபிட்சமான சந்தோஷம் நிறைந்த எல்லா விதமான வளமும் பெற்ற ஒரு வருடமாக ஆக்கி தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு. பொள்ளாச்சி ஜமாத்துல் உலமா சபை, பொள்ளாச்சி வட்டார ஜமாத்துல் உலமா சபையுடைய தலைவராக இருக்கின்றேன். அதன் அடிப்படையில் பொள்ளாச்சி வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக எல்லா மக்களுக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள்.